வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஜிஎஸ்டி 2.0 சாமானிய மக்களுக்கு கிடைக்கப் போவது என்ன என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது அதிலே நடுத்தர மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக 12 லட்சம் வரை மாத வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டது. இப்போ ஒரு 6 மாத காலத்திற்குள் இரண்டாவது மகிழ்ச்சியான செய்தி, இரட்டிப்பு மகிழ்ச்சி என்ற சொல்கின்ற வகையிலே தீபாவளிக்கு முன்பணம் கொடுப்பது போல முன் அறிவிப்பாக ஜிஎஸ்டியினுடைய கட்டமைப்பு அடுக்குகள் 2ஆக குறைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 5%, 12%, 18, 28 என்று 4 அடுக்குகள் இருக்குது. இதில் 5, 18 மட்டும்தான் வருகின்ற 22ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னா அன்றாட பயன்பாட்டில் இருக்கிற பல பொருட்கள் 5% ஜிஎஸ்டிங்கிற அடுக்குக்குள்ளே வருது. மிக முக்கிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டியே இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும்னா காப்பீடு உள்ளிட்டவர்கள்லாம் ஜிஎஸ்டியே இல்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இது நடுத்தட்டு ஏழை எளிய அனைத்து தட்டு மக்களுக்குமே ஒரு பெரும் பயனளிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீரமைப்பு என்பது அனைத்து தரப்பிற்குமே பயனளிக்கின்ற ஒன்றாக இருக்கும் என்று பிரதமரும் பெருமிதத்தோடு குறிப்பிட்டிருக்கதையும் பார்க்க முடிகிறது. நம்மோட அடுத்தடுத்து கருத்தாளர்கள் தங்களுடைய பார்வையையும் பதிவு செய்ய இருக்கிற சூழலில் பாரதிய கிசான் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எம்எல் சீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார், நீண்ட காலமாக வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் டிராக்டர் மற்றும் உழவு எந்திரங்களுக்கான இந்த ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது 5%க்குள்ளே வந்திருக்கு. இப்போ ஜிஎஸ்டி குறைப்பு என்பது வேளாண்மைக்கு, விவசாயிகளுக்கு எந்தெந்த அளவிற்கு ஒரு பெரும் உதவியாக இப்போ இருக்கும்? வணக்கம் ஐயா, நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஜிஎஸ்டியில் இது வந்து ஒன் சைடு டேக்ஸ் மாதிரி இருந்தது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். இப்போ வியாபாரிகளுக்கு எப்படின்னா, இவங்க ஜிஎஸ்டி வசூல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இன்புட் டேக்ஸ் இருக்கும், அதில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, பேலன்ஸை தான் போய் பே பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி சிஸ்டம் அப்படி தான் இருக்கும். ஜிஎஸ்டிக்கு முன்னாடியே கூட வேட் இருந்தது, எக்ஸைஸ் இருந்தது. இது எல்லாமே விவசாயிகளுக்கு நேரடியான பாதிப்பு. ஒரு பொருள் 100 ரூபான்னா ஒரு 20லேருந்து 30 ரூபா வரைக்கும் நாங்கள் அதிகமாக கொடுத்து தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ விவசாயிக்கு என்ன பொருள்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு டிராக்டர் வாங்குகிறோம், அதை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். நாங்கள் இடுபொருள், நிறைய இடுபொருள்களை நாங்கள் வந்து விவசாயத்துக்காக யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை. யூரியாவிலிருந்து பூச்சிக்கொல்லியிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் சின்ன எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது பாரதிய கிசான் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை நாங்கள் ஜிஎஸ்டி வந்த நாளில் இருந்தே கூட, அதுக்கு முன்னாடியே கூட நாங்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தின்னு வந்தோம். கடந்த 2022 டிசம்பரில் டெல்லியிலேயே கூட நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி 1 லட்சம் பேர் நாங்கள் அங்கே கலந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம நிதி அமைச்சருக்கும் விவசாய அமைச்சருக்கெல்லாம் நம்ம மனு கொடுத்தோம். அதாவது நாங்கள் என்ன கேட்குறோம்னா, ஜிஎஸ்டியிலேருந்து அதாவது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே முழுசாக விலக்கு வேணும்ன்றதான் எங்களுடைய கோரிக்கை. ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. சின்ன ரிலீஃப் இல்லை, பெரிய ரிலீஃபே கொடுத்துருக்காங்க. நிறைய ஐட்டங்களுக்கு 0 டேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, நிறைய ஐட்டங்களுக்கு 5% கூட வந்திருக்காங்க. 5%ன்றது எங்களுக்கு பெரிய ரிலீஃப் தான். 18%, 12%, 28% இருந்ததெல்லாம் இன்னைக்கு வந்து 5% ஆகிருக்கு. விவசாயிகள் யூஸ் பண்ணுற பெரும்பாலான பொருள்களுக்கு 5% ஆகிருக்கு. இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாரத பிரதமருக்கும் நம்ம மத்திய நிதி அமைச்சருக்கும் கண்டிப்பாக இதில் நம்ம நன்றி சொல்லணும். அதுக்கு உறுதுணையாக இருந்த விவசாய மந்திரிக்கும் நம்ம நன்றி சொல்லணும். மேலும் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இன்னும் இதை 0 பண்ணால் நல்லதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அது அடுத்த கட்டத்தில் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது விவசாயம் மாத்திரம் இல்லை, விவசாயம் வந்து விவசாயம் யூஸ் பண்ணுற பொருள் இல்லாமல் நாங்கள் அன்றாடம் விவசாயம் சார்ந்த பொருள் இல்லாமல் ஒரு வாகனம் வாங்குறதோ, ஒரு 2 வீலரோ இல்லை காரோ ஏதோ வாங்கினா கூட அதுக்கெல்லாம் கூட நிறைய டேக்ஸ் குறைச்சிருக்காங்க. அண்டு அன்றாடம் யூஸ் பண்ணுற பெரும்பாலான பொருள்களுக்கு இந்த ஜிஎஸ்டியிலேருந்து டேக்ஸை குறைச்சிருக்காங்க. இது வந்து பெரிய 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 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எங்களுக்கு வந்து இந்த அமெரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய பொருள் ஏற்பட்ட இந்த ஒரு சிக்கல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுல ஓரளவுக்கு நாங்கள் ஈடுகட்டிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஐயா. நன்றி சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.